ஃபர்ஸ்ட் முதல்ல படத்தை பார்க்கணும் ப்ரோ. உண்மையான தமிழ் பற்று இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கணும். எல்லாருமே முதல்ல சமமா பார்க்கணும். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. தமிழ் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 20 நிமிஷம் மட்டும் லவ் ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப் தீயா இருக்கு. ஜனநாயகன் கூட இப்படி இருக்க மாதிரி தெரியல. ஆனா பராசக்தி இருக்கும் ப்ரோ, ஜனநாயகன் இருக்கும். இவங்க ஆளு படத்துல மட்டும் தான் பேசுவாரு. படத்துல மட்டும்தான், நேர்ல ஒண்ணும் கிடையாது. எங்க ஆளுங்க வந்து 75 வருஷமா போராடி தமிழ வந்து மீட்டு எடுத்திருக்காங்க நார்த் இந்தியா கிட்ட இருந்து. ஓகேவா? இந்தி திணிப்புக்காக போராடி இருக்காங்க எங்க ஆளு. இவங்க ஆள் மாதிரி வந்து பயந்து ஓடல. சரிங்களா? 75 வருஷமா நின்று போராடிருக்காங்க. அதுதான் படத்துல காமிச்சிருக்காங்க. எல்லா ஸ்டேட்டுமே போராடி இருக்காங்க. எல்லாம் ஈக்குவலா காமிச்சிருக்காங்க. அதுதான் விஷயம். இதுல யாருமே டிஎம்கே சப்போர்ட் பண்ணி இந்த படத்துல காமிக்கவே இல்லை. சில தற்குறிகள்லாம் சொல்லுவாங்க வந்து நாங்க டிஎம்கேனால தான் கிளாஸ் விடுறாங்க. அதனாலதான் இது வந்து முழுக்க முழுக்க தமிழுக்காக எடுக்கப்பட்ட படம். எல்லாருமே வந்து பார்க்கணும். தேங்க்யூ. ஓ அவர் தான் ப்ரோ. அடுத்தது அவர் தான் ப்ரோ. ஜனநாயகன் பத்தி பேசல ப்ரோ. அதுவும் நல்ல படம் தான். அது பார்த்ததா தெரியும். ஆனா எஸ்கே வந்து குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? அவரு வந்து தானா வந்து முயற்சி எடுத்து வந்திருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ஓகேங்களா? இவரும் முயற்சி எடுத்து வந்திருக்காரு. இவரும் நாங்க குறைய சொல்ல, விஜய் நாங்க என்னைக்குமே குறை சொல்ல. என்னைக்குமே யாரு தற்கொலை சொல்றேன்? நான் தற்கொலை வார்த்தையே இல்லையே. நீங்க திருப்பி வீடியோ பாருங்க. தற்கொலை நான் யாருமே சொல்ல. படத்தா பாருங்க. லீடர் வர்ஷிப் வேணாம். படத்தா பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். யாருமே குறை சொல்லுங்க. சோ பட் எங்களுக்கு பராசக்தி வந்ததே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது இன்டர்வல் பிளாக்லாம் செம மாசா இருந்துச்சு, ஃபயரா இருந்துச்சு, கிளைமேக்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ நல்ல படம், ஜாலியா இருக்கும். பொங்கலுக்கு நல்ல படம் தான். வேறு லவ் சீன்ஸ் வந்துட்டு அங்கங்க பாட்டு அடிக்கடி வந்துருது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்துச்சு. வில்லன் செம்மையா பண்ணியிருந்தார் ஜெயம் ரவி. ஸோ மற்றபடி எஸ்கே ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் அமரன் மாதிரி. அதிர்வா ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. பெரிய ரோல் இல்லை அதிர்வாக்கு. லைக் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மி தான் இருக்கு. பட் எஸ்கே பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு. அரசியல் படம்லாம் இல்ல ப்ரோ. தமிழ் வாழ்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் படம் லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. அந்த லவ் சீன்ஸ் மட்டும் லேக் இருக்கும். மற்றபடி படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் வந்து ரொம்ப மாசா இருக்குங்க. ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூஸ் பம்பா இருக்கு. தமிழ் வெறி ஏறுதுன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து இந்த படத்தை படமா மட்டும் பார்க்காம இனியாவது தமிழை வளர்க்க போராடுங்க. ஒரு விஷயத்த சமூகத்துக்கு சொல்லணும்னா ஒரு படம் எடுத்துதான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் ரீச் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மத்தியில இருக்கவங்க இந்திய திணிக்கிறாங்கன்றத விட நம்ம எத்தனை பேர் ஒரு கடை திறந்தா கூட தமிழ் பேர் வைக்கிறோம். தமிழ் எந்த அளவுக்கு நம்ம லவ் பண்றோம். நம்மளே வந்து தமிழை வளர்க்கலன்னா வேற யார் வளர்ப்பா? சோ இந்த படத்தை பார்த்தாலாவது எல்லாருமே வந்து தமிழை வளங்க, தமிழை லவ் பண்ணுங்க. இன்னும் தமிழை டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு என்னவோ அதை நம்ம தான் செய்யணும். நம்மளே செய்யல அப்படின்னா ஒருத்தரை குத்தம் சொல்லிட்டு அவன் வந்து நம்ம வளர்க்கலன்னும் போது அவன் ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க தான் செய்வான். நம்மளை தாண்டி நம்ம வாயில திணிக்க முடியாதுல்ல. அப்ப நம்ம தானே வளர்க்கணும். ஸோ எஸ்கேயோட ஆக்டிங் செம்மையா இருக்கு, டைரக்ஷன் செம்மையா இருக்கு, பிக்சரைசேஷன் செம்மையா இருக்கு, எடிட்டிங் மாஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய எல்லாமே தி பெஸ்ட். எங்கேயுமே வந்து கூஸ் பம்ப்ன்றல ஒவ்வொரு சீனும் கூஸ் பம்பா இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு எல்லா சீனுமே. இந்த இடத்துல வந்து மொழிக்காக ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்துருக்காங்க. ஆனா இவ்வளவு உயிரை கொடுத்துதான் ஒரு சுதந்திரம் வந்தது. உயிரை கொடுத்துதான் மொழி போராட்டம் பண்ணிருக்காங்க. அதுலயும் நான் பாத்தீங்கன்னா அந்த ஹிந்தி போராட்டம் பண்ண எங்க அம்மாவே 1964 ஒரு போராளி தான். அந்த போராளியோட பொண்ணு தானா. அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணி ஒரு தமிழ் மொழிக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து தமிழை வளர்த்துருக்காங்க சொல்லுங்க? இன்னைக்கும் வந்து பேங்க்ல போனா ஃபார்ம்ல வந்து இங்கிலீஷ்ல ஹிந்தி தான் இருக்கு. இந்த ஊர் மொழி வந்து பேசுறவங்களுக்கு தமிழ் எங்கன்னா இருக்கா? பேஜ்ல நீங்க ஒரு டெபாசிட் போடுங்க, ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுங்க, எங்கன்னா வந்து தமிழ் பேஜ் இருக்கா? இத கேட்கறதுக்கு இந்த நாட்டுல ஒரு ஆம்பளைங்க இல்லையா? இல்ல ஒரு சட்டம் எழுதுறதுக்கோ இல்ல ஒரு இதை பத்தி பேசுறது கூட எந்த வக்கீல எவனுமே இல்லையா? இல்ல பொதுமக்கள் நம்ம தான் வந்து இப்ப மீண்டும் 1964 மாதிரி நம்ம தான் ஏதாவது போராடணுமா என்னன்னு தெரியும். இன்டர்வல் பிளாக் வந்துட்டு அவர் இது பாஷான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த ஆடியோ லான்ச் சம்திங். ஆனா அதே மாதிரி தான் இருக்கு. ஃபயரா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு படம். படத்துல எந்த இது பிராக்அப் சொல்ல மாட்டேன். படம் உண்மையாவே சூப்பராகவே இருக்கு. படத்தை வந்து இந்த மொழியை பத்தி தான் பேசியிருக்காங்க. தமிழ் மொழி எங்களோட தாய்மொழி. நீங்க இந்திய வந்து கத்துக்க சொன்னா பரவாயில்ல. நீங்க வந்து திணிக்கிறீங்க. அதை எங்களுக்கு ஒரு மொழி வேணும்னா நாங்க அதை கத்துக்க போறோம். நீங்க எதுக்கு அதை கத்தே ஆகணும்னு சொல்லி எதுக்கு சொல்றீங்க? இப்போ நாங்க போய் அங்க இதுல வட மாநிலத்துல போய் நீங்க தமிழை கத்துக்கணும்
தமிழ் மொழியை கற்றுக்கணும்னு சொல்லி நாங்கள் டார்ச்சர் பண்ணால் அவங்களுக்கு கோவம் வரும்ல, அதே தான் இவங்க எடுத்து சொல்கிறாங்க. அது அரசியல் பண்ணாதீங்க மொழியை வச்சு, அது ஒரு இது நம்மளோட உணர்வு. அரசியல் மட்டும் பண்ண வேணாம்னு சொல்லி நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்கே ரவிமோகன் எல்லாருமே சூப்பராக பண்ணி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலீலா மேடம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க தெலுங்குல அந்த டான்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த சீனுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த அந்த டைம்ல என்னோட கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. சொல்லப்போ விஜய் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. நான் வந்து எஸ்கே வந்து குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். விஜய் எனக்கு பிடிக்கும். விஜய் ஃபேன் தான். எனக்கு விஜய் அப்படியே சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். நான் படத்தை படமா பார்க்கணுன்ற மெயின் ரீசன் தான் வந்தேன். அண்ணன் தம்பி பொங்கல்லாம் சொன்னாரு, அண்ணா வர முடியல, தம்பி வந்துட்டாரு. குறை சொல்லுங்க, படம் நல்லா இருக்கு. அரசியல் பண்ணாதீங்க படத்தை வச்சு. ஆனா உண்மையில ரொம்ப படம் சூப்பரா இருக்குது. எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு பாக்கலாம். உண்மையா தமிழுக்காக அவ்வளவு தூரம் போராடுறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நீமா போர் அடிக்கல, நமக்கு உணர்ச்சி பூர்வமா இருக்கு பாத்துட்டு வரும்போது. என்னன்னா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இதை வந்து ஒரு படம் சொல்றதால ஒரு பாடம் சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மக்களுக்கு எல்லாம் தெரியாது இதெல்லாம். இப்ப இருக்கிற பசங்க ஏதோ கஞ்சா அடிக்கணும், தம் அடிக்கணும் சுத்தினுங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா சொல்றேன் எவ்வளவு விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு பாக்கலாம் எல்லாருமே. படம்லாம் பாலிடிக்ஸ் தான். அந்த பாலிடிக்ஸ் தான் வந்து ஒரு இப்ப தெரியுது, இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற ஒண்ணுமே பாலிடிக்ஸ் நம்ம சினிமா தானே, என்டர்டைன்மெண்ட் தானே, நம்ம படம் பார்க்கணும் அவ்வளவுதான். மற்றபடி நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கலாம், கெட்ட விஷயத்தெல்லாம் விட்டுலாம் அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குது. எல்லாமே நல்லா பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு என்னடா நம்ம தளபதி படம் வரணும்னு வருத்தப்படும். ஆனா அந்த குறைய இந்த பராசரி தீர்த்துச்சு. உண்மையை ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கலாம். படம் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அம்மா அப்படி தமிழ் பற்றுள்ள எவனுமே சரி இந்த படம் நல்லா இருக்குன்னே சொல்ல மாட்டான். கொஞ்சமான ஒரு 10% தமிழ் பற்று இருந்தாலுமே அப்படி கூஸ் பம்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா கருத்தூசி குத்த போறாங்க அப்படிதான் இருக்கும். அடுத்த ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது. அதுக்கு அடுத்து நம்ம சீட்லேயே இல்லை. இன்டர்வல் பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கைகாலெல்லாம் நடுங்கிறோம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி மோசமான ஆக்டிங் பண்ணியிருக்காப்புல. இதுல வந்து எல்லாத்தையும் தாண்டி பாராட்ட வேண்டியது சுதா கோங்கரா மேம். ஆஸ்கர் கொடுக்கலாங்க இந்த படத்துல. தெரியாத நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்துல வந்து பயங்கரமா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி அவங்க எவ்வளவுலாம் டீட்டெயில் கொடுக்குமோ அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இதுல எதுவுமே வந்து சித்தரிக்கப்பட்டவனு, எதெல்லாம் வந்து இவங்க கற்பனை பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் அழகா கீழே டைட்டில் போட்டுறாங்க, சித்தரிக்கப்பட்டவனு. அதனால வந்து மனசுக்கு அப்படியே கனெக்ட் ஆகுது. அதுல ஒரு டைலாக் பண்ணுவாப்ல, நீ இன்னைக்கு எதிர்த்துறடா ஆனா நாங்க வந்துகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்திக்காரா சொல்றான். அதாவது ஜெயமரி சொல்றாப்ல. அப்ப சொல்லல, டேய் எங்களுக்கு பேரம்பேத்தி எல்லாம் வரும்டா, இதுக்காண்டி போராடம் சொல்றான். அந்த பேரம்பேத்தி தான் நாங்க சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. செம படம். 100 வருஷ தமிழ் சினிமாவில இது டாப் 10ல வரும் இந்த படம். ரவிமோகன், ஜெயம் ரவி, ரவிமோகன் அவர்லாம் இந்த படத்துக்கு அவரெல்லாம் செருப்பால அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி வச்சிருக்காப்ல. அந்த கேரக்டரே வாழ்ந்துருக்காப்ல. ஆஃப்டர் தனி ஒருவனுக்கு அப்புறம் கேரியர் பெஸ்ட் எங்கேயோ போயிருவாப்ல ஜெயம் ரவி. அந்த அளவுக்கு ஒரு வில்லத்தனம் தான் பண்ணியிருக்காப்ல. இது வந்து இன்னும் பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி மட்டும் எடுக்கல, கேரளாக்காரனும் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகிறான், ஆந்திராக்காரனும் இன்வால்வ் ஆகிறான், போஜ்புரிக்காரன், மகாராஷ்டிரா, மராத்தி எல்லா மொழிக்குமே பேசியிருக்காப்ல. அதுதான் இந்த படத்தோடைய பெரிய ஹைலைட்டா இருக்கணும். தமிழ் பற்று 10% தான் கூட போடும் இந்த படம் அவனுக்கு பிடிக்கும். அது மாதிரி ஆன்டி தமிழன் இருந்தா என்ன பண்றதா பிடிக்காது. ஆனா பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அதர்வனா செம்ம எல்லா சீனுமே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சீலியலான வந்து டான்ஸ்ல பிரிச்சு மேய போதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த 1959, 68 காலகட்டத்துல ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும் அந்த நளினம் மட்டும் அதை அருமையா பிரசன்ட் பண்ணிக்காப்ல. ஜிவி பிரகாஷ் ப்ரோ சொல்லவே தேவையில்லை. அவர் போட்டுல நேற்று ட்வீட், ஆஃப்டர் சோ மெனி ஸ்ட்ரகிள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க சொல்லிட்டு. அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்கிறத இந்த படத்துல பார்க்கணும். இந்த சீனுக்குலாம் நீங்க ஏற்கனவே பார்த்த எந்த கிரேஸ் மியூசிக்கும் இல்லை, ஏற்கனவே போட்ட எந்த டியூனும் எந்த மியூசிக்குமே இல்லை. ஒரு புதுசா இருந்துச்சு. அப்படியே நம்மளை கொண்டு போய் 1960 கொண்டு போய் நின்றுச்சு. ரயில் மறிய போராட்டத்துல நானே வந்து பங்கு போட்டிருக்கேன் 1987. அதனால எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. அந்த ரயில் வரும்போதுலாம் எனக்கு நான் ஊர்ல தான் இருந்தேன். சரி எப்படி இருந்தோ அந்த மாதிரி அதை வந்து காமிக்கிறேன் சொல்லி கலக்கிட்டானுங்க. தமிழ் வாழ்க வெல்க.